நீங்கள் யூஜிசி நெட் ஜூன் 2025 அப்ளை பண்ணியிருக்கீங்களா? மேம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, கன்ஃபியூஷன் இருக்கா? மேம் நான் 2-3 அட்டம்ஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் என்னால் கிளியர் பண்ண முடியல, எந்த மாதிரி படிக்கணுன்னே புரிய மாட்டேங்குது நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. ஓகேவா? யூஜிசி நெட் எக்ஸாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 நமக்கு 2 இருக்குது. பேப்பர் 1 இது காமன், நமக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, ஸோ நமக்கு 100 மார்க்ஸ் இருக்கும் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட். இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எங்கள் எடிமாஸ்டரி சேனலில் நானே போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகேவா? ஸோ பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட், உங்களுக்கு அதை பற்றி நிறைய ஐடியாஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு இதுக்கும் 2 மார்க்கு. ஸோ நமக்கு 3 hours இந்த எக்ஸாம் நடக்கும், நான் ஸ்டாப்பாக சிபிடி மோடில் நடக்கும். ஓகேவா மேம்? பேப்பர் 1 ஏன் நிறைய கிளாஸஸ் இருக்குது, ஏன் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா பேப்பர் 1 காமனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையுமே கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அப்டேட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நமக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்கும். ஓகே, அந்த 10 யூனிட்டுமே ஒரு 10 ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், ஓகே, அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் சொல்லுவோம், அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், ஓகே, அப்புறம் ஐசிடி, ஃபுல்லாக அந்த ஐசிடி பற்றி இருக்கும் நமக்கு. ஓகே, அதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி 10 யூனிட்டுமே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கப்புறம். ஸோ எல்லாமே நமக்கு அந்த அப்டேட்டட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ எங்கள் எடிஎம் அகாடமியில் நாங்கள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். யூஜிசி நெட் பேப்பர் 1 கோர்சஸ் February மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு ரெகுலர் கிளாஸ் ரூம் ஒர்க்காக கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி எந்த மோடில் பண்ணோம்னா இது ஒரு ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் மாதிரி. ஓகேவா? ரெக்கார்டட் வீடியோஸ் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் டேஸுமே அப்டேட்டடாக, இப்போ முடிஞ்ச ஜான் 2025 எக்ஸாமோட எல்லாத்தையும் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணி அப்டேட்டடாக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் எடிஎம் ஆப்பில் யூஜிசி நெட் பேப்பர் 1 போனால் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் டவுன்லோடபிள், கூடவே நாங்கள் கூகுள் டிரைவ் லிங்க்கும் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பியாக வச்சு படிக்கணுன்னாலும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது, நம்ம சிபிடி மோடில் எழுதுறதுனால நமக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைம் லிமிட்டோட. ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு 4 to 5 சப்யூனிட்ஸாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், கூட மார்க் டெஸ்ட் இருக்கும். அந்த டைம் லிமிட்டோடு அந்த எம்சிக்யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஜிசி நெட் பேப்பர் 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பேப்பர் 1 நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோன்னா அது நம்மளோட ஸ்கோரையே ஃபுல்லாக ரைஸ் பண்ணும், நம்ம இந்த வாட்டி கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேப்பர் 1 50 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 300 மார்க்ஸில் அட்லீஸ்ட் 180 மார்க்ஸ் எடுக்கிறது தான் ஒரு டீசன்ட் ஸ்கோர். ஏன்னா இப்போ வர ஒரு 2 செஷனாக இந்த ஜான் எக்ஸாம்லாம் நிறைய கட் ஆஃப் ஏறிட்டே இருக்குது. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த வாட்டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜூன் 20 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் ஹார்ட்லி ஒரு 35 டேஸ் கையில் இருக்குது. ஸோ இந்த 35 டேஸை ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக முடிக்கலாம், கஷ்டமே கிடையாது. ஓகேவா? பட் அப்டேட்டடாகவும் நம்ம இருக்கணும். ஓகே, ஸோ பேப்பர் 1க்கு எங்கள் எடிஎம் அகாடமியில் கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக அப்டேட்டடாக நாங்கள் பிளானர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக சேர்ந்தால் இப்போ முடிஞ்ச எல்லா ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு பார்க்கலாம், டீட்டெயில்டாக இருக்கும். கூடவே நெக்ஸ்ட் ஜூன் 2 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த லைவ் ரிவிஷன் கிளாஸஸில் அகெயின் எல்லா யூனிட்ஸுமே ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸும் நம்ம கிளாஸ்லேயே நடக்கும். நம்ம எல்லாமே ஆப்பில் பண்ணுறதுனால ரிவிஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே ஆப்பில் தான் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். இல்லை மேம் எனக்கு இப்போதைக்கு டீட்டெயில்டு வீடியோஸ் வேணாம், நான் வெறும் ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் சேர்ந்துக்கிறனாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, உங்களுக்கு நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஒன்று டீட்டெயில்டு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும், கூடவே ரிவிஷன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை மேம் எனக்கு ஓரளவு ஐடியா இருக்குது, நான் முதலையே முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ரிவிஷன் மட்டும் இருந்தால் போதும்னா
ஓகே, நீங்கள் ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூன் 2 நமக்கு சண்டே தவிர கண்டினியூஸாக 15 days நமக்கு ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லா யூனிட்ஸுமே ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸும் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் டைம். ஜூன் 2025 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 month பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த யூஜிசி நெட் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். நம்ம லைவ் ரிவிஷன் கிளாஸஸில் கண்டிப்பாக பார்ப்போம். உங்களுக்கு நேராகவே எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு இதே ஃபார்மேட்டாக கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி ஜூன் 2 உங்களுக்கும் ரிவிஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். நான் இதுக்கு தனியாக வீடியோவும் போடுறேன் பேப்பர் 2க்கு. ஓகேவா? பேப்பர் 2 எஜுகேஷன் வேறு யாருன்னா எழுதுறவங்க தெரிஞ்சாலும் வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட்.